எந்திரிச்சது என்னமோ காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிறேன். ஆனால் சமையல் கட்டுக்கிட்ட வரும்போது மணி ஒரு 10 மணிக்கு தான் வந்து சமைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவே சமைக்கலாமா வேணாவான்னு கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தேன். சரி வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் செய்யணுமோ அதனால தான் இவ்வளோ நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன். அவங்க வந்து காலையில் கூழ் வந்து வெளியில் வாங்கி குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி காஃபி போட்டு குடிச்சிக்கலாம், மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன். 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி நம்ம வந்து காஃபி போடுறது ராகி கஞ்சி மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ராகி கஞ்சி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து ராகி மாவு வந்து கரைச்சி வச்சுட்டேன். பாலுமே வந்து காய வச்சுட்டேன். பாலோடு சேர்த்து ராகி கஞ்சியுமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மதியம் லஞ்சுக்கு வந்து முட்டை கிரேவி தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வந்து வேக வச்சுருக்கேன். சாப்பாடு வந்து கொஞ்சம் சாப்பிட்ற டைமில் ஒரு 12 மணிக்கு மேலே வடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த நாட்டு சக்கரை போடலான்னு பார்த்தேன். பேக் பண்ணி தான் இருந்தது. அதில் எப்படி எறும்பு போச்சுன்னே தெரில. சரி அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற சக்கரை மட்டும் போட்டுட்டு ராகி கஞ்சி வந்து ரெடி பண்ணிவிட்டு காலையில் வந்து இதை தான் குடிச்சிட்டு இருந்தேன். மணி ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு லஞ்செலாம் ரெடி